கர்த்தர் வந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். அடுத்த வார்த்தை, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி அவன் மனப்பூர்வம் இவன் கஷ்டப்படணும் அப்படின்னு படுத்துனதல்ல. கர்த்தர் ஒரு நுகத்தை நம்ம மேல ஏற பண்றாருன்னா அதுக்கு பின்னாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதனால அவர் அனுமதிச்சிருக்கிறார். இயேசு இந்த பாத்திரனை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வரும்போதே அந்த பாத்திரத்தை தட்டி விடுறதுக்கு பேதுரு கத்தி எடுத்தான்ல. இப்படி தட்டி விடுற நிறைய பேர் வருவாங்க. நமக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்குது. இல்ல பேதுருவே பட்டயத்தை உரையில போடு. ஆமென். தேவன் தராத விடுதலை யாரு தந்தாலும் யாரு தரணும் நினைச்சாலும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மர நுகம் மாறி இரும்பு நுகமாகும். ஆண்டவர்கிட்ட நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு ஆண்டவர்கிட்ட தேடி கிடைக்காததும் நான் என்ன பார்க்கணும், எங்க இது கட்டாச்சு. ஆமென். பைப்பு டேப் திறந்து பார்க்கிறேன், தண்ணி வரல. உடனே என்ன பண்ணும், டேங்க்ல தண்ணி இருக்குன்னு தெரியுது, டேப்ல தண்ணி வரல, லைனை தானே சரி பண்ணணும். இந்த சவுல் அதுதானே பண்ணி இருக்கணும். இவன் என்ன பண்றான் தெரியுமா, ஈஸியா எப்படிப்பா நடக்கணும். அந்த குறி சொல்ற தேசத்தை விட்டு குறி சொல்றவங்கள துரத்துனது யாருதான், சவுல். கர்த்தரோடு உறவுல இருக்கும் போது குறி சொல்றவங்க யாரும், நாள் பார்க்கிறவங்க குறி சொல்றவங்க ஒருத்தர் கூட என் எல்லையில் இருக்க கூடாதுன்னு துரத்துனவன் இவன் தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டாகிவிட்டது. இது 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 பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம், சரி எல்லாரும் போற ட்ராக்ல நம்ம போலான்னு சொல்லிட்டு இவன் கொண்டு வரான். அதனாலதான் வேஷம் மாதிரி போறான். சவுல்னு சொன்னா அவ சொல்ல மாட்டான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவா. ஏன்னா சவுல் தான் துரத்தி இருக்கிறான். தேவன் தருகிற விடுதலை அது மெய்யான விடுதலை. பதில் இல்லையா, ஏன் வரல எனக்கு பதில்? எல்லாரும் ஜெபம் பண்ணும் போது பதில் கொடுக்குறீங்களே ஆண்டவரே. எல்லாருக்கும் சொப்பனத்தினாலாவது தரிசனத்தினால் ஏதோ ஒரு விதத்துல நீங்க பேசுறீங்களே, கன்ஃபார்ம் பண்றீங்களே ஏதோ ஒரு விதத்துல. இன்னைக்கு ஏன்னா சவுல் வாழ்க்கையில இந்த பதிலை அவன் பார்த்தவன். கழுதையை தேடி போகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அடையாளங்களினாலே அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆனா இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா கட் ஆயிட்டு. அப்படி கட் ஆனதும் நீ என்ன செஞ்சணும் சவுலே, நீ வெயிட் பண்ணணும்ல, நீ வெயிட் பண்ணணும்ல, தாவீதை போல அழணும்ல. இப்படி பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்துறாதீங்க, நீ வெயிட் பண்ணி. இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை அசட்டை பண்ணி சரி அங்க போகும். அவங்க போய் அவங்க போனதும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நமக்கு என்னன்னா யாராவது ஏதாவது ஒண்ணு, என் காது ஏதோ ஒன்றை கேட்க கூடாது. என் காது கர்த்தர் தீர்மானித்ததை மட்டும்தான் கேட்கணும், கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும். ஆண்டவர் 10 வருஷம் சொன்னார்னா அதுதான் என் காதுல கேட்கணும். சாத்தான் 10 நாள்ல சொன்னா அது என் காதுக்கு வேண்டாம். ஆனா அதுதான் நமக்கு பிடிக்குது. எரேமியாவே சொல்றார், ஆமேன் கர்த்தர் அப்படியே. எல்லாருமே அதுதான். தேவன் ஒன்றை வைத்திருக்கு. அதனாலதான் இந்த இது எழுதும் போதே கர்த்தர் எப்படி எழுதுறாங்க, மீதியானவர்களுக்கு. கர்த்தர் உங்க மேல ஒரு நுகத்தை வச்சாருன்னா அவங்க தீபம் அணையார். ஆனா அந்த மர நுகம் இரும்பா மாறுச்சுன்னா கேரண்டி கிடையாது. மரம் இரும்பா மாறதுக்கு காரணம் என்ன? சில அனனியாக்களை வச்சு நம்முடைய நுகத்தை, நம்முடைய கட்டை என்ன செய்ய வைக்கிறோம், அவிழ்க்க வைக்கிறோம். இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு ஒரு அனனியா வரார். எதுக்கு? கட்ட அவிழ்க்க. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவு தேவை. சந்தோஷம்தான் ஆண்டவரே, இவங்க மூலமா சொல்லி இருக்கிறீங்க, சந்தோஷம்தான். ஆனா இது நீங்க அனுப்பாத வார்த்தைன்னா வேண்டாம்பா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே 10 நாளில் உங்களுக்கு இது செய்து தரப்படும், 20 நாளில் இது இப்படி எல்லாம் கேட்கும் போது இது 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 நமக்கு இது நம்மை கவரக்கூடியது, இது நம்மை கவருகிறது. அனனியா சொல்றான், 70 வருஷமா 2 வருஷத்துல நான் பண்ணி தரேன். எரேமியா சொல்றாரு, நீ சொல்றபடி ஆவதாக. ஆனா கர்த்தர் அனுப்பாம இங்க பாரு, மர நுகத்தடி அதே போல கட்டும் உடையுது, கண்களுக்கு முன்பாய் கட்டு உடையுது.
எரேமியா வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் வெயிட் பண்ணு, இரும்புல ஒரு நுகத்தை கொண்டு வா. ஆமென். இங்க பாரு, சிறையிருப்பை திருப்புவேன் ப்ராமிஸ் பண்ணது நான் திருப்புவேன். ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் உண்டு. அவர் எல்லாவற்றையும் ஆதின் காலத்தில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் டெம்பரரி ரிலீஃபுக்காக தேவனை விட்டு பின்வாங்கிறாதீங்க. அப்படி பின்வாங்கின இஸ்ரவேலரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் கூட போகணும்பா, இன்னும் இப்படி சுற்றி நடத்த பண்ணணும். இவங்களா ஒரு பிளானுக்குள்ள வராங்க. நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம், நம்ம நடப்போம், நம்ம எகிப்துக்கு போவோம். அப்போ கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லுகிறார், இந்த வேர்டை கவனிங்க. என்னாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அவரை விட்டு, இந்த வேர்டை கவனிங்க, பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். இன்னும் இருக்க பண்ணுவார். எங்க இருக்க பண்ணுவார்? வனாந்திரத்தில். இப்படி ட்ராக் மாறி மாறி வரோம் தெரியுமா? வனாந்திரத்தின் டியூரேஷன் கூடிட்டே இருக்கு. இன்னைக்கு செய்தி ஆமேன்லாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா ஆவியானவர் இந்த செய்தி ஆக்சுவலா இந்த வேர்டு தந்த ஆரம்பத்திலிருந்தே பேசிட்டு இருந்தார். இந்த வாரத்துல பேசும்படி ஆவியானவர் அப்படி நினைவுல கொண்டு வந்து அப்படி நிறுத்திட்டார். என் வாழ்க்கையில 40 நாளில் கடக்க, இஸ்ரவேலர்களுக்கு வனாந்திரம் 40 வருஷம், இயேசுவுக்கு வனாந்திரம் 40 நாள். ஆமே, பின்வாங்காதவர் 40 டேஸ்ல ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டார். ஆனா பின்வாங்கி 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 இப்படிதான், அதாவது இயேசு கிட்ட சாத்தான் வந்தால இப்படிதான் ஒவ்வொருவர் மூலமா ஜனங்கள்கிட்ட இன்வால்வ் ஆவான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து பின்வாங்க வைக்கிறது. ஒரு நாள் ஒரு வருஷமா மாறுது. இப்படிதான் டிலே ஆச்சு. என்னாகமம் 14வது அதிகாரம். ஆண்டவரை 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். இந்த வசனம் ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தாலும், ஆமென், அதனுடைய 34வது வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாகவும் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து, அடுத்த வார்த்தை, என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கை இருக்குல்ல, அதை மாத்த வச்சிடாதீங்கன்னு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? 40 டேஸ்ல கொண்டு போனோம். ஆனா ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு வருஷமா மாறுறதுக்கு காரணம் என்ன? ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், பின்வாங்கினார்கள். ஆண்டவரை தான் தேடுறீங்களா? ஆண்டவரை கடைசி வரை தேடுங்க. ஆண்டவரையும் தேடி அங்கேயும் போய் இவங்களையும் பார்த்து அவங்களையும் பார்த்து. ஆமென். சிலர் பாருங்க, கைவசம் எடுக்கிறதுக்குன்னு போவாங்க. ஆமென். நமக்கு சிரிப்பா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் இதை போறாங்க. கை விஷம் எடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வாயில விஷம் வரும். இங்க மர நுகம் மாறி, இது மனசை விட்டு இந்த வேர்டை எடுத்துடக்கூடாது. மர நுகம் மாறி இரும்பு நுகம். ஒரு நாள் ஒரு வருஷம் ஆகுது. வனாந்திரம் இன்னும் வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவாராம். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறது? அந்த டைம்ல ஆண்டவரேன்னு கூப்பிட்டா மண்ணா கிடைக்கும். வனாந்திரத்தை தாண்ட மாட்டேன். வனாந்திரத்தை தாண்டணும்னா உத்தம இருதயத்தோடு. என் தாசனாகி யோசுவா வேற ஆவியுடையவன். ஒரு நாள் ஒரு வருஷமாய் 40 நாள் 40 வருஷம் ஆச்சு. இதுல பாதிக்கப்பட்டது யாரு தெரியுமா? யோசுவா பாதிக்கப்பட்டான். ஆனால் யோசுவாவுக்கு பலன் குறையல. ஆமென். என்னதுன்னு அர்த்தம்? என்னதுன்னு அர்த்தம்? ஆண்டவர் உங்களை வனாந்திரத்துல எவ்வளவு இருக்க வைக்கிறாரோ அவ்வளவு உங்களுக்கு ஆயுள் கட்டி. ஆமென். 25 வருஷம் ஆபிரகாம காத்திருக்க வைத்தார்ல. ஆபிரகாம் எத்தனை வயசுல மரித்தான் தெரியுமா? 175. 25 வருஷம் காத்திருக்க வைத்தவன 75 வருஷம் அனுபவிக்க வைத்தார். ஆயுள் கட்டியாச்சா இல்லையா? ஆமென். யோபு எத்தனை தலைமுறை கண்டான் தெரியுமா?
4 தலைமுறையை கண்டான். ஒரு தலைமுறையில அத்தனை கஷ்டத்தை கண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்காம இருந்தான்ல, அவனுக்கு 4 தலைமுறையை காண வைத்தார். ஆயுள் கட்டியாச்சா இல்லையா? ஆண்டவர் நம்மளை உட்கார வைக்கிறது மற்றவர்களுக்கு தான் பனிஷ்மெண்ட், காலேபுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. நமக்கு என்னன்னா, இன்னைக்கு ஜோம் பண்ணணும், நாளைக்கு பார்க்கணும், நாளை கழிச்சு போகணும் அப்படின்னா ஓகே. ஆண்டவர் எவ்வளவு, அதான் மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ என்ன பண்ற தெரியுமா? அசட்ட பண்ற. என்னுடைய ஆசை என்ன நினைக்கிற? ஆண்டவருடைய ஆசை என்ன நினைக்கிற? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நம்ம அதை விட்டுட்டு உடனே 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 அவ்வளவுதான் முடிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம் போல அவர்கள் கேதுரு மரங்களை போல இருப்பார்கள். இப்படிதான் ஒரு வளர விடுறார். கீழே வேர் பற்றி பூத்து காய்ச்சி, அதை விட்டுட்டு திடீர்னு ஒரு மழை பெய்யும் பாருங்க, அப்படி ஒரு காலம் முளைக்கும். கண்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா. அடுத்த நாள் பார்த்தா காளான். கர்த்தர் தேவ ஆண்டவர் அப்படி நமக்கு எந்த ப்ராமிஸுமே தரல. வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது நிறுத்தி, மோசே நிறுத்தி, உபாகம் 1வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், அப்படி நின்னு அப்படி திரும்பி பார்த்து சொல்றார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. நீங்க வேர்டை எப்பவுமே ஃபியூச்சரா பார்த்து போயிட்டே இருக்கணும். பின்வாங்கினா என்னாங்க? 32:15 ஒரு விசை கூட இந்த வசனத்தை உங்க கண்களை விட்டு திருப்பாதிருங்கள். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் வனாந்திரத்திலே இருக்க பண்ணுவார். நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா, வனாந்திரத்தை தாண்டணுமா என்பது நான் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கிறது. நான் என்ன தீர்மானம் எடுக்க போறேன்? நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா, இன்னும் கஷ்டப்படணுமா? இல்ல ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தை விட்டு, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரின் பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு போனார். 40 நாள்ல இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தை தாண்டினாரே. ஆமே. நம்முடைய ஹீரோ முந்தின ஆதாம் அல்ல, நம்முடைய ஹீரோ பிந்தின ஆதாம். நம்முடைய ஹீரோ மோசே அல்ல, நம்முடைய ஹீரோ மோசேயிலும் பெரியவர். 40 நாள்ல வனாந்திரத்தை கடந்து வந்தவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தருகிற விடுதலை தான் மெய்யான விடுதலை. கர்த்தரிடத்திலிருந்து வராத எந்த விடுதலையும் அது இன்று விடுதலை போல தோன்றினாலும் அது நாளை இன்னும் பலத்த கட்டுக்குள்ளே தான் நம்மை கொண்டு போகும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஆமென். 5ன்னு சொல்லிட்டானோ? ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சிலர் பாருங்க, உடனே நல்லா இருக்கு, உடனே எல்லாமே ஓகே ஆனது மாதிரி இருக்கு, அடுத்து ஒரு பெரிய. யோசேப்பு லைஃப்ல விடுவிக்கப்படுவார், அகப்படுவார், விடுவிக்கப்படுவார், இப்படிதான் யோசேப்பு லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா 30வது வயசுல கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார் பாத்தீங்களா? அது பெர்மனன்ட் ரிலீஃப். ஆமா. போர்த்திபார் கண்ணுல தயை கிடைக்குது, என் வீட்டுல நெல்தான் திருப்பி உள்ள. இப்படிதான் போயிட்டே இருக்குது. குழியில தூக்கி போட்டாங்க, தூக்கி எடுத்தாங்க. தூக்கி எடுத்ததும் யோசேப்பு என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? அப்பாடா. ஏன்னா அவர் அண்ணேன்னு கெஞ்சினார், அண்ணன் தூக்கிட்டார். தூக்கி முடிச்சதும் பார்த்தா 20 வெள்ளி காசுக்கு வச்சுட்டார். என்னன்னு இப்படி பண்ணிட்டீங்க? இதுக்கு நான் அந்த குழியிலே கிடந்திருப்பேன். டெம்பரரி ரிலீஃப். ஏன்னா கர்த்தர் கை வைக்கல, கர்த்தர் அவனோடு இருந்தார் மட்டும்தான் இருக்கும் பைபிள்ல. ஆனா தயை கிடைக்க பண்ணிட்டே இருந்தார், ஃபேவர் கிடைக்க பண்ணிட்டே இருக்கிறார். சிறையில் இருந்தால் அந்த ஃபேவர், நுகத்தில் இருந்தால் அந்த ஃபேவர், தீயை தண்ணீரை கடந்தால் அந்த தயவு கிடைச்சிட்டே இருக்கும். கர்த்தர் தருகிற விடுதலை. அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்க. இவங்க கிட்ட போனா அவங்க உங்க வீட்டுல எங்க என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு, என்னத்தை ஒளிச்சு வைக்க போறோம்? ஆமென். அவங்க எடுத்து தருவாங்க. இதெல்லாம் அப்படியே நம்மளை உடனே நமக்கெல்லாம் பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டார்,
எனக்கு தெரியும். அப்பா தராத விடுதலை எனக்கு விடுதலை கிடையாது. இந்த நுகத்துக்குள் இருந்தும் கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் இந்த நுகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார். நம்புறவங்க நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, இப்பொழுது செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருங்கள். அதாவது காலத்தை வீணாக்காதிருங்கள். எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 4, 5, 6 வசனங்களை வாசியுங்கள். தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் சிறைப்பட்டு போன அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்திகளையும் பெற்று பெண்களுக்கு கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்யட்டும் சொல்லிட்டு நீ சும்மா இருக்காதேன்னு சொல்றார். அவர் செய்ய வேண்டிய காலத்தில் அவர் எல்லாம் செய்வார். இப்பொழுது நீ என்ன செய்யணும் அதை செஞ்சிட்டு. ஆமென். அவருடைய வார்த்தை நிறைவேறும். அவருடைய வார்த்தை நிறைவேறட்டும் சொல்லிட்டு நீ காலத்தை வீணாக்காதே, ஒழுங்கட்டு தெரியாது. தெசலோனிக்கேயருக்கு அப்படிதான் சொல்லுவார். ஆண்டவர் வருவார்ல, அப்போ எதுக்கு இந்த வேலை? ஆண்டவர் தான் வருவார்ல, நம்மை அழைச்சிட்டு போக வருவார்ல. தெசலோனிக்கே சபையினுடைய இதே என்னன்னா, நல்ல குவாலிட்டியான சர்ச். மற்ற எல்லா சபைகளை விட கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஸ்திரப்பட்ட சபை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தர் தான் வர போறார்ல, நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும், நம்ம எதுக்கு சாப்பிடணும்? அதான் அவங்க வேலை பார்க்காம சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. பவுல் சொல்றாங்க, இங்க பாரு, ஒழுங்கட்டு என்ன காத்திருக்கிறேன்னு சொல்லுது. சும்மா காத்திருக்கிறவங்கள பாருங்க, இஷ்டத்துக்கு தூங்குவாங்க, இஷ்டத்துக்கு எழும்புவாங்க, சும்மா இருப்பா. கேட்டா நான் காத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுங்க, ஒழுங்கா வேலை செய். வேலை வரும்போது உனக்கு நான் என்ன சொன்னானோ அதை நான் செய்வேன். ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவங்கள்ட்ட 70 வருஷம் ஆகுங்கிறார். நீ அதோட என்ன செய்ய போற? தாவீதுக்கு மேல வச்ச அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா? ராஜாவாகிற அபிஷேகம். அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகு அந்த வேலை வரும் வரை அவன் என்னெல்லாம் வேலை பார்த்தான் தெரியுமா? ஆடுமைத்தான், இசைக்கருவி வாசித்தான். ராஜாவுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ற ஜாப். நானா கீபோர்டு வாசிக்கணும் இல்ல, டைம் வர்றது வர 1000 பேருக்கு தலைவனா இருந்தான். ஒரு தேசத்தை நடத்துற அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். அந்த டைம் வர 1000 பேருக்கு தலைவனா இருந்தான். சவுலுக்கு சேவகனா இருந்தான். சவுலுடைய வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு போறவனா இருந்தான். சவுல் தள்ளப்பட்டவனுக்கே சேவகனா இருந்தான். அவர் முறுமுறுக்கல்ல. அது கர்த்தர் என்ன ராஜாவா தான் வைப்பேன்னு சொல்ற, நான் நீ ஆடெல்லாம் மேய்க்க மாட்டேன் இல்ல. ஆண்டவருடைய வேலை வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதுவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பவுலை பாருங்கள். பவுலுடைய ஊழியமே அப்போஸ்தல ஊழியம். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவன் பவுல். அந்த பவுல் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். 1வது வசனத்துல அந்த கொரிந்து பட்டணத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? டைம் இன்னும் வரல, வேலை வரல. 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகள். அவர்கள்னா யாரு? அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்கிலாவும். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார். இனி 3வது வசனம், தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்கு. அவன் அங்க கர்த்தர் கொண்டு போனது எதுக்கு? வேலை செய்யவா, ஊழியம் செய்யவா? சத்தமா சொல்லுங்க. ஆனா ஊழியத்துக்கான டோர் இன்னும் என்ன ஆகல, ஓபன் ஆகல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சும்மா இருக்கல. ஆண்டவருடைய திட்டங்கள் பெருசுங்க. ஆனா அதுக்காக தேவன் நம்மை வந்து சும்மா இருக்க விடல. சரி, மோசே வந்து இந்த 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 சாப்டருக்கு வர அதுக்கு முன்னாடி மோசே வந்து எகிப்துல என்னவா இருந்தார் தெரியுமா? எகிப்துல 40 வருஷம் என்னவா இருந்தார்?
ஆட்டுக்கறி வேணுமா? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். எகிப்துல இருக்கிறவங்களுக்கு ஆடு மேய்க்கிறவங்கனாலே அருவருப்பு. அவன் எங்க வளர்க்கப்படுகிறான்? வளர்க்கப்பட்டான். கர்த்தர் அவனை யார நடத்தணும்னு பிளான் வச்சிருக்கிறார்? இஸ்ரவேலர். ஆனா நடத்துறதுக்கு முன்னாடி வனாந்திரத்துல கொண்டு வந்து என்ன மேய்க்க வைத்தார்? நான் ஆடு மேய்க்க மாட்டேன், நான் சாஸ்திரங்களை கற்று இல்ல, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண மாட்டார். இன்று கர்த்தர் சிலதை செய்ய வாசல் திறக்கும் போது கர்த்தர் எனக்கு பெருசு வச்சிருக்க, நான் எதுக்கு இது? நோ, என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். 40 வருஷம் எகிப்தில் இருக்கும் போது, எகிப்தில சாஸ்திரங்களை சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவனான போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என் கையினாலதான் விடுவிப்பார். அப்போ அவன் கையில விடுவித்திருந்தா எத்தனை பேர் டெய்லி அடக்காராதனை தான். ஆமாவா இல்லையா? ஹலோ, இங்க வா, ஒழுங்கா அருணா, அவ்வளவுதான், ஆல் அவுட். ஏன்னா அவர் சகல கலைகளையும் கற்று ஆண்டவர் பார்த்தாரு, இவனை இப்படி விடக்கூடாது. அடுத்த 40 years அவன் ஆடு மேய்க்க வைத்தார். ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா? எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும் தெரியுமா? கர்த்தர் அவனை உருவாக்குறார், சாந்த குணம் உள்ளவனாய் உருவாக்கி திருப்பி கொண்டு போறார். மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. அவர் கல்யாணம் பண்றார், பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இல்ல, மோசே கல்யாணம் பண்ணிட்டான், மோசே வேற ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டான், அதனால அவன் வேண்டாம், ஆரோன் இப்படி மாறினார் ஆண்டவர். காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் சொன்னதுல ஒரு ஒரு டாட் கூட மிஸ் ஆகாம நடத்துவார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போனது ஊழியத்துக்கு, ஆனா டோர் இன்னும் ஓபன் ஆகல. டோர் ஓபன் ஆகலைன்னா அந்த லீடிங் அவனுக்கு இன்னும் வரல, வெயிட்டிங். அப்போ அவன் என்ன பண்றான்? கர்த்தர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறான், அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன் செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய அந்த அப்பாயிண்டட் டைம், அந்த குறிப்பிட்ட வேளை வந்தது. அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமே, மக்கதோனியாவிலிருந்து தீமோத்தேயு வந்தபோது பவுல் ஆவியிலே glory. இதுதான் அந்த டைம். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும். எங்களை உங்களுக்கான டைம் வரும்போது அது உங்களை சும்மா இருக்க விடாது. அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்து, பவுல் எங்க? பவுல் மக்கள் அங்க கொரிந்துல பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறான். பாத்தியா, அவன் போன காரியம் நடக்கல. பாத்தியா, ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்றான் தெரியுமா? திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்படிதான் கொரிந்து சபை அங்க ஸ்தாபிக்கப்பட்டது. கொரிந்து சபையை குறித்து நமக்கு தெரியும் அல்லவா? 1000 பிரச்சனைகள் உள்ள இருந்தாலும் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு தெரியுமா? யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத அப்படி ஒரு சபை இதுவரை வேற எங்கேயுமே கிடையாது. அந்த டைம் பாத்தீங்களா? அந்த டைம் வரும், உங்களுக்கான அந்த அப்பாயிண்டட் டைம் வரும். தானியேல் எகிப்துல தானே பாபிலோன்ல இருந்தார்ல. தானியேலுக்கு தெரியும்ல கர்த்தர் எப்படி சிறையிருப்ப என்ன பண்ண போறார், மாட்ட போறார். தானியேல் சும்மாவா இருந்தாரு? இல்லையே, வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு. காத்திருப்பின் காலத்துல கர்த்தர் உங்களை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா செய்யுங்கள். நான்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இப்படியே பேசிட்டு இருந்தானா யோசேப்பை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான். நமக்குள்ள இருக்கட்டும், திட்டங்கள் கர்த்தர் ஏற்ற வேளையில நிறைவேற்றும். இயேசுவை பாருங்க, சொந்த ஊர்ல இயேசு பிரீச் பண்ணும் போது மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கு இவர் தச்சனுடைய குமார். ஆனா மார்க் சுவிசேஷத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? இவர் தச்சன் அல்லவா அப்படின்பாங்க. இவர் கார்பெண்டர் தானே. அதன் அர்த்தம் என்ன? இயேசு அவருடைய வேலை வரும் வரை அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். இல்லைன்னா பைபிள் அது எழுதப்பட்டிருக்குமா? இவர் தச்சன் அல்லவா. மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனம், இவன் தச்சன் அல்லவா அப்படிங்கிறாங்க. இஸ் நாட் திஸ் த கார்பெண்டர் அப்படிங்கிறாங்க. இவர் கார்பெண்டர் தானே. ஓ,
எப்படி ஒரு அடிச்சுவோட அவர் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார் பாத்தீங்களா? அதான் எரேமியாவை கொண்டு சொல்றார், மீந்து இருக்கிறவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு டைம் வரும், அந்த காலம் நிறைவேறும் போது. எரேமியா 29வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். நல்ல கரங்களை சற்றி ஆமென் சொல்லுங்க. சரிப்பா, அவன் செட்டில் ஆயிட்டான், அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், அப்படியே போட்டோம், அப்படி விட மாட்டேன். டைம் வரும், டைம் வரும், வேளை வரும். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபை, ஆமென், உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு, ஆமென். அதாவது ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வைங்களேன், கர்த்தர் நமக்கு ஒரு டோர் ஓபன் பண்ணி தற்காலிகமா ஏதோ ஒரு வேலையிலையோ ஏதோ ஒரு காரியத்துல நம்மை செயல்பட வைப்பார். டைம் நெருங்கிட்டுன்னு வைங்களேன், அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார். அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைப்பார். டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைக்கிறாருனாலே நெக்ஸ்ட் நீங்க தான் நினைச்சுக்கோங்க. ஆமென். அந்த டைம் ஆக ஆக இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு டோர், அதுக்காக வார்த்தை, அதான் சொல்ல, நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். உன் மேல நான் சொல்லி இருக்கிற நல் வார்த்தையை காலம் நிறைவேறும். ஏன்னா தேவனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கிறது, அவருக்கு தெரியும் இந்த டைம்ல தான். அதான் சொன்னேன்ல, 40 வயசுலயே மோசைக்கு எண்ணம் இருக்கு, என் கையால கத்தர் விடு, நல்ல எண்ணம், அது உண்மையான எண்ணம். ஆனா அப்பவே நடத்தி இருந்தா, ஆமென், மோசை அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டார். அவர் எகிப்தின் சாஸ்திரங்களை, கலைகளை கட்டவர். அதனால ஒரே அடியில ஒருத்தனை கொண்டான். 40 வருஷம் ட்ரைனிங். இந்த வெயிட்டிங் பீரியட் ட்ரைனிங் பீரியட். சில கோர்ஸ் எல்லாம் படிக்க போவாங்க பாருங்க, படிக்கும் போதே வேலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொடுப்பாங்க. சில பிள்ளைங்களாம் ஃபாரின்ல படிக்க போற பிள்ளைங்க பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க. எங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல்ல, ஏதாவது பெட்ரோல் பல்க்ல, சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்க அவங்க போனாங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா, இதை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த வேலை எதுவரை தெரியுமா, இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றது வரைக்கும், எனக்கு இந்த டோர் ஓபன் ஆகுறது வரைக்கும். டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆமே, ரூத்துக்கு தெரியும், இந்த கதிர் பொறுக்கிறது எனக்கான டைம் வர்றது வரைக்கும் தான். ஆமே. அதனால பிள்ளைங்கெல்லாம், நம்ம சர்ச்சிலையும் பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்குன்னு போகல, அவங்க போனது அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா தற்காலிகமாய், அதான் இங்க எரேமியாவை கொண்டு சொல்றாரு, பாருங்க, நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இருங்க, வேலை வரும், காலம் நிறைவேறும். நான் நம்புகிறேன், சில உள்ளங்களோடு கத்த தீர்க்க தரிசனமாய் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். நாள் வரும், அப்பொழுது உங்கள் மேல் என் நல் வார்த்தையை, உங்கள் மேல் என் நல் வார்த்தையை. அதன் அர்த்தம் என்ன? இந்த வசனம் ஆபிரகாமுக்கு பலிச்சுச்சு, ஈசாக்குக்கு பலிச்சது, யாக்கோபுக்கு பலிச்சது, உனக்கும் பலிக்கும். நல்ல கைகளை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வேர்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் டெம்பரரி. அதனாலதான் எனக்கு என் தகப்பனாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 50 பேர் இருக்கும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு பத்தாது அப்படிம்பாங்க. நான் இருந்து என்ன பேசிட்டு இருக்கிற,
அப்போல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் சாட்டர்டே நடக்கும். ஒரு 40-50 பேர் இருப்பாங்க, 20 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. வயசானவங்க தான் வந்து இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. அந்த எல்லாம் முயற்சி சொல்லுவாங்க நம்ம சர்ச்சில் இப்படி. ஏன்னா அப்போ கீழே இருப்பாங்களா, எல்லாரும் மேலே லிஃப்ட் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். பார்த்துட்டே இருப்பேன், ஏசப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. நான் வர எங்க அப்பாட்ட ஒரு நாள் சொன்னேன், அப்ப நீங்க யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, அங்க பாருங்க. அவங்க அதை பாரு, இதெல்லாம் யாரும் ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க லிஃப்ட் வரும்னு சொல்லும் போது எங்க அப்பா கஷ்டப்பட்டு படியேறி வந்து சொல்லுவாங்க. பழைய மக்களுக்கு அந்த எங்க அப்பா ஸ்டெப் ஏறும்போது அந்த அந்த டைம் எந்த பிலீவர் வராங்களோ அவங்க தான் எங்க அப்பாவை கைப்பிடிச்சு மேலே கொண்டு வருவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுவாங்க. ஆனா சொல்லிட்டே இருப்பாங்க. அது பலிச்சது. இன்னும் நிறைய இருக்கு, பலிக்க போகுது. பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தை பலிக்கும், வார்த்தை பலிக்கும். ஆமென். அதனாலதான் 11வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும். பாரு ஆண்டவரே, என்னை நான் இப்ப இந்த வேலை பார்த்துட்டு அது பாரு, ஆனா எனக்கு தெரியும் அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. வார்த்தை பலிக்கும். ஏற்ற வேளை வரும். உங்கள் மேல் என் நல்வார்த்தைய. என்ன நல்வார்த்தை? நீ 70 வருஷம் பாபிலோன்ல சிறையிருப்புல இருப்பா, இது நல்ல வார்த்தையா? இல்ல. ஆனா அப்படி சொல்லும் போதே சொல்றார், 70 வருஷம் முடியும் போது உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். அதனாலதான் மீந்திருக்கிறவர்களுக்கு நீ சொல்லு, மீந்திருக்கிறவர்களுக்கு நீ சொல்லு. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்டு மீந்திருக்கிற உள்ளமே, ஆமென், இன்றைய சூழ்நிலையை கண்டு கலங்காதே, இது தற்காலிகமானது. கர்த்தர் உன்னை இந்த அக்கினி கிடங்கிலிருந்து, அக்கினி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். வார்த்தை நிறைவேறும். மூன்றாவதாக இதுதான் வாக்குத்தத்தம், நிச்சயம் நிறைவேறும். அதுதான் இந்த வார்த்தை, நிச்சயம் நிறைவேறும். அதுல மாற்றமே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இதே எரேமியா சொல்லுவார் பாருங்க, அதனுடைய 27:18 வாசியுங்கள். 17-18 வாசிங்க. அவர்களுக்கு செவி கொடாதிருங்கள், பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அடுத்த வார்த்தை, இந்த நகரம் பாழாய் போக வேண்டியது என்ன? இனி அடுத்த வார்த்தை கவனிங்க. அந்த வார்த்தைக்காக இந்த வசனத்தை எடுக்கிறேன். அல்லது அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே. ஆண்டு சொல்றார், இங்க பாரு, உன் வாழ்க்கை பாழாயிருக்கு, அல்லது இத்தனை வருஷம் காத்திருக்கிற, எல்லாம் ரைட். ஆண்டவருக்கு சொல்ற காரியம், உனக்குள்ள வேர்டு இருக்கா? ஜெபம் பண்ணு. வேர்டு இருக்கா? வேர்டு இல்லையா? கேரண்டி கிடையாது. நான் அதனாலதான் காத்திருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் என்ன கேட்பேன்னா, வேர்டு இருக்கா அப்படின்னு கேட்பேன். வேர்டு இருக்கா? அவர்களுக்குள்ள, அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால். எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? அதுக்கு வார்த்தை இருக்கா? மன்றாடுங்கள். பாழாயிட்டு சொல்லி ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. எல்லாம் நஷ்டமாயிட்டு சொல்லி ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. எல்லாம் கைவிட்டு போச்சுன்னு ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. வேர்டுக்காக தான் ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லி தாவீது சிக்லாக்ல எல்லாத்தையும் இழந்து இப்ப நான் போலாமா? போலானா வேர்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டு சொன்னா நீ திருப்பி கொள்வா. எழும்பிட்டான், அவனுக்கு வேர்டு இருக்கு. இப்ப அவன் சொல்றான், நான் சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன், ஒன்று குறையாமல். இனியும் நான் இதுக்காக ஜெபம் பண்ணணுமா? இனியும் இதுக்காக வெயிட் பண்ணணுமா? அப்படிங்கிற யாரோ ஆண்டவர் வேர்டு இருக்கா? ஜெபம் பண்ணுங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க. நல் வார்த்தைய உங்களுக்கு செய்வேன் என்றல்ல, உங்கள் மேல
என்ன உங்க மேல? கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல இறங்கிட்டு. உங்க மேல சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு வந்து பலிச்சது, உனக்கு பலிக்கும். ஆமா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, நாட்கள் போகுது, வருஷங்கள் போகுது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தற்காலிகமா ஒரு டோரை ஓபன் பண்ணி கொடுக்கிறாரா? செஞ்சுட்டே இருங்க. இயேசுவை பாத்தீங்களா, 30 வயசு வரை அவர் நினைச்சா வீட்டிலேயே உண்டாகட்டும் சொல்லி சாப்பிடலாமா இல்லையா? அவருக்கு அந்த கிஃப்ட் இருக்குல்ல. ஆனா அவரும் அந்த கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன ஒரு அடிச்சுவட வச்சுட்டு போயிருக்க. ஆனா அந்த டைம் வந்து பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை செய்யல. ஆமென். அதுக்கப்புறம் என்னத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அதை அவர் செய்ய ஆரம்பிச்சார். இன்னைக்கு நீங்க செய்யறத வச்சு உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீ 4 ஆடு மேய்க்கிறத வச்சு மோசே உன்னை குறித்த தேவ திட்டமே வேற. ஆனா அதுக்காக சொல்லிட்டு எனக்கு ஆடெல்லாம் மேய்க்க முடியாதுன்னு சொல்லி டெய்லி கறி வச்சு சாப்பிட்டு இருக்காத. உன் கையில என்ன ஒப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை செய். ஆமென். எகிப்துல வளர்ந்தனால மோசே என்ன கொஞ்சம் அருவருப்பா இருக்கா இந்த வேலை பார்க்கறது? எகிப்தியருக்கு எபிரேயர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஏன்னா அவங்க என்ன மேய்க்கிறவங்க? ஆடு மேய்க்கிறவங்க. கர்த்தர் கொண்டு வந்து சில நேரத்தில், அதான் பவுல் சொல்லுவார், அவர் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், அழைப்பு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். போச்சு போ ஆண்டவரே. அவர் சொல்றார், அப்ப நான் மாறணும், நான் அந்த அழைப்புக்குள்ள போகணும்னா எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமான. கர்த்தர் அதுக்காக 13 வருஷம் வெயிட் பண்ண வச்சிருந்தார் பவுல அடுத்த நாளே பெரிய பிரசங்கி ஆகல, தீவிரமாய் பிரசங்கித்தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாரு. 14 வருஷத்துக்கு அப்புறம் புறப்பட்டு போறார். ஆமென். வார்த்தை நிறைவேறும் காலம். அதனாலதான் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, நிச்சயமாய் அது வரும். ஆபகுக்கு 2:3 அது தாமதிப்பது இல்லை. 4வதாக சமாதானத்துக்கு காரணமாயிருங்கள். அதாவது கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ நீங்க இருக்கிறது வரைக்கும் அந்த இடத்தின் நன்மையை விரும்பணும், சமாதானத்தை விரும்பணும். இப்போ இவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா 7வது வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம். அதற்காக ஆண்டவரே இந்த பாபிலோன் நாசமா போட்டோம் உள்ள இருந்துட்டே. இது ஆண்டவருடைய பார்வையில ஏற்புடையது கிடையாது. உன்னை பாபிலோன்ல வச்சிருக்கிறாரா, அதன் சமாதானத்தை நாடு. நீ அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆண்டவர் என்னை எப்படி எருசலேமை கொண்டு வாங்க, அந்த ஜெபத்தை பண்ணாதேன்னு சொல்லல. ஆனா நீ இருக்கிறது இப்ப எங்க? அப்போ நீ ஒரு இடத்துல இருக்கிறது வரைக்கும் ஒன்னால் அந்த இடத்துக்கு என்னதான் இருக்கணும்? அந்த இடத்துல இருந்து எப்படி இது இல்லாம. தாவீதை பாத்தீங்கன்னா அபிஷேகம் வச்சதுக்கு அப்புறம் தாவீதை எங்க விடுவாங்க தெரியுமா? ஆடு மேய்க்க விடுவாங்க. சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. நமக்கு இது நிலையான வேலை இல்லை, அது நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், அப்படி ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி விட்டாரா? இல்லை. அவர் ஃபைட் பண்ணி அந்த ஆடுகளுக்கு ஒரு சமாதானமா இருந்தார்ல. அடுத்து யுத்த களத்துக்கு போனார். யுத்த களத்துக்கு எதுக்கு போனார்? சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர வேண்டியதானே. அங்க இவர் வர்றதுக்கு முன்னாடி கோலியாத் வந்துட்டான். அவனால என்ன பண்ண முடியும்? அவன் இப்ப நிக்கிற இடம் யுத்த களம். அவனால என்ன பண்ண முடியும்? அவன் அந்த நன்மையை செய்கிறான். அடுத்து பாருங்க, சவுல்ட்ட வரான். சவுல்ட்ட வரும்போது சவுல ஒரு பொல்லாத ஆவி பிடிக்கட்டும், சீக்கிரம் கொண்டு போட்டோம், நமக்கு எதுக்கு வம்பு இல்லை. அவனுக்கு அந்த கிஃப்ட் இருக்கு. தாவீது நிக்கிறது வரைக்கும் சவுலுக்கு சமாதானம். ஆனா அது தெரியாம தாவீது சவுல் தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? ஈட்டி எடுத்து எரிஞ்சு விரட்டிட்டான். ஆனாலும் திருப்பி கூப்பிட்டதும் தாவீது வரான் பாருங்க, சமாதானம். இன்னும் ஏன் பெலிஸ்தியன்ட்ட போவான், காத்தின் ராஜா ஆகீஸ் கிட்ட போவான்.
அவன், அதாவது இவனெல்லாம் அடிக்கணும் யாரு நியாயப்படி? தாவீது. ஆனா அந்த ஆகீஸ் தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தோம். பெலிஸ்தியனுக்கும் இவன் சமாதானமா இருந்தானே. பெலிஸ்தியரின் தலைவனையே கொண்டு போட்டது யாரு? தாவீது. ஆனா அவங்க அடைக்கலம் கொடுத்ததும், நாளைக்கு இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணணும் தாவீது, ஆனா இன்னைக்கு அவங்க எனக்கு லைஃப் கொடுக்கறாங்க. அவர்களுடைய நன்மைக்காக தாவீது நிற்கிறான். சிலர் பாருங்க, சில ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு நமக்கு இந்த வேலை இல்லைன்னு ஆயிட்டு, இல்லைன்னு ஆனதும் அவங்க இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் சில வீட்டில் இருப்பாங்க பாருங்க, எப்படியும் நான் இந்த வீட்டை விட்டு எங்க தான் போக போறேன்? வெளியே தான் போக போறேன். இருக்கிற இடம் என்னால சமாதானமா இருக்கும். அதற்காக யாரு கீழே இருக்கிறனோ என்னால அவங்க நன்மையா இருக்கணும். சமாதானத்துக்கு காரணமாகுங்க. ஆமேன்ல வரல இல்ல இன்னைக்கு? ஆமே. தேடல் மீந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் இது. நீ சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி. இப்போ கவனிச்சீங்கன்னா தெரியும், எகிப்துல ஒவ்வொரு வாதையை கர்த்தர் அனுப்புறாருல, அனுப்பி அப்படியே விட்டாரா இல்ல அதெல்லாம் மோசையை வச்சு சால்வ் பண்ணாரா? சால்வ் பண்ணிட்டு தானே வெளியே வந்தார். தண்ணீர் கடைசி ஒரு ரத்தமாட்டா இருந்து, இல்ல ஆண்டவரே மாத்திருங்க. தவளை ஃபுல்லா தவளையாட்டா இருந்து, இல்ல மாத்திருங்க. எல்லாத்தையும் மாத்தி 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 எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தானே வெளியே வராரு. நம்மளை தேவன் எங்க வச்சிருக்கிறார்? எதுல வச்சிருக்கிறார்? நம்மளால அங்க ஒரு பிரச்சனை, நம்மளால அங்க ஒரு கஷ்டம், நம்மள வரட்டும். சில பாருங்க உள்ள இருந்து சில இந்த கூட இருந்துட்டு அது ஒரு பெரிய தீமையான காரியம். இருக்கிற இடத்துல நம்மளால இங்க எவ்வளவு நன்மை இருக்க முடியுமோ ஆண்டவர் அதுதான் சொல்றார். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில். அப்ப நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு சமாதானம் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்ப அவங்களுக்கு சமாதானம் இருந்தா நமக்கும், அதனால நம்ம அவங்களுடைய சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கு சமாதானம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவங்க நிம்மதியா இருக்க கூடாது. ஆமென். சிலருக்கு சொர்ண அடிக்கல. ஆமென். இருக்கிற இடத்துல ஒருத்தங்க, அதாவது நம்மள ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதும் நமக்கு சந்தோஷம் வருதா சங்கடம் வருதா? சொல்ல வேண்டாம், சர்ச்சில் போய் சொல்லணும். ஆமென். நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இங்க நீ அங்கதானே இருக்கிற, அதற்கு சமாதானம் இருக்கையில். ஆகாரே ஏன் ஓடி போன? அவ என்ன கஷ்டப்படுத்துறா. ஏன் கஷ்டப்படுத்துறா தெரியுமா? அவளுக்கு சமாதானம் இல்லை. அவளுக்கு சமாதானம் இருந்தா உனக்கு சமாதானம், நீ போ. ஆமென். அவளுக்கு சமாதானம் இல்லை. பெனினாள் ஏன் அண்ணாளை விசனப்படுத்தினா நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த எல்கானா. ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை இல்லை, அவளுக்கு கொடுக்கறத விட 10 மடங்கு. அதாவது பெண்ணினாளுக்கு தோசை வாங்கி கொடுத்தா அண்ணாளுக்கு மசால் தோசை. கோவம் வருமா வராதா? பார்த்தா விசனப்படுத்துறான். ஏன்னா அவளுக்கு சமாதானம் இல்ல, அதனால அவ ஒன்ன சமாதானமா இருக்க விடல. இதுதான் உண்மை. ஆமே. சில பாக்குற, ஓ இதுதானா, போற வழியில மசாலா தோசை வாங்கிட்டு. ஏன்னா அவளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சமாதானம் இல்லை. அதனால இவளை நம்ம என்ன செய்யக்கூடாது? இவன் இந்த மசாலா தோசை சாப்பிடவே கூடாது. அதனால சாப்பாடு வைக்கும் போதும் அழுதுட்டு இருப்பான். சாப்பாடுல கை வைக்கும் போது தின்னதை பாரு, தின்னு, அவ்வளவுதான், முடிஞ்சு, சமாதானம் போச்சு. ஏன் இல்ல? அவளுக்கு சமாதானம் இல்ல. ஆமே. நாங்கள பாபிலோனுக்காக நாங்க இதுக்கு நாங்க எப்படி இங்க இருக்க போறது கிடையாது. இல்ல, இப்ப இருக்கிறோம்ல, கர்த்தர் வச்சிருக்கிறார்ல. ஆமே. ஆண்டவர் உங்களை எந்த ஆபீஸ்ல வச்சிருக்கிறாங்க, அங்க சமாதானம். நீங்க ஜெபம் பண்ணணும். அதோடைய பிளஸ் நீங்க இருக்கிற இடம்
நீங்க அங்கிருந்து வரும்போது அவங்க உங்களை மிஸ் பண்ணணும். அவங்க இருக்கிறது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுப்பா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்துக்கு காரணமாகுங்கள். ஆமேன். கடைசியாக ஒன்று சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். தேடலை தீவிரப்படுத்துங்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 13, 14 வசனங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், அதாவது முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால். என்னை தேடுவீர்கள். இந்த வெயிட்டிங் பீரியட் எதற்காக தெரியுமா? தேடலை தீவிரப்படுத்த. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரேமியா நீங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா தெரியும். வாசிக்க வேண்டாம் சொல்லி விடுகிறேன். 2:17 என்னை விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறார். 2:32 என்னை மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறார். 3:20 எனக்கு துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். 2:36, 37 மாயையை நம்பினார்கள், வழியை மாற்றி மாற்றி விலகி போனாங்க. 4:22 என்னை குறித்து அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள். அறியாமல் என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவரை யாருக்கு தெரியலையோ அவங்க பொல்லாப்பு செய்யறதுல தான் அறிவாளிகளா மாறுவாங்க, நன்மை செய்ய அறிவில்லாதவர்களா மாறுவாங்க. தேவனை அறிகிற அறிவில் யார் வளர்கிறார்களோ அவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய தெரியாமலே போயிடும், நன்மை செய்ய மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். நான் ஒருத்தங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யறேன் அப்படின்னா எனக்கு எந்த அறிவு குறைவா இருக்கு? தேவனை அறிகிற. என்ன ஒருத்தங்க பார்த்து முறைச்சாங்க, நானும் முறைச்சேன். என்ன பார்த்து அவங்க 2 வார்த்தை பேசுறாங்க, நான் 4 வார்த்தை பேசுறேன். அதுக்கு காரணம் என்ன? தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள எப்படி இருக்கு? குறைவாக இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு நம்மில் வளரும் போது நமக்கு என்ன செய்ய தெரியாம போயிரும் தெரியுமா? தெரியணும், அப்படிதானே? தீமை செய்ய தெரியாம உங்களுக்கு ஒரு சொரணையே அப்படி கேட்பாங்க. என்ன செய்யணும்? அவங்க பேசுறதுக்கு நீங்க 2 வார்த்தை பேசலாம்ல. ஓகே, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு மேல பேச மோசே சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். ஏன் எப்படி மாறினா? அவன் தேவனை முகமுகமாய் அறிந்த மோசே போல வேற யாருக்கும் அவரை அறிகிற அறிவுல வளர வளர அவனுக்கு என்ன செய்ய மறந்துட்டான் தெரியுமா? தீமை செய்ய. இந்த சிஸ்டரா இவங்க வீட்டுல பேசுறது ஜங்ஷன் வர கேக்குமே, இப்போ என்ன அப்படி உங்களை பத்தி சாட்சி வருதா? ஜங்ஷன் வர கேக்குமே இவங்க பேசுறது. சிலர் சாரி எப்படி எடுத்து போட்டு பேசுறது மைக்கையும் தாண்டி கேட்கும், அவ்வளவு மெதுவா பேசுவாங்க இவங்களா. அப்போ தேவனை ஆண்டவர் அதை ஃபீல் பண்றார். இன்னைக்கு நம்ம தீமை ஏதாவது ஒரு விதத்துல நம்ம தீமைக்கு தீமை செய்யறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள குறைவு. ஆண்டவர் சொல்ல, நீ தேடலை தீவிரப்படுத்து, செய்யறதுல நான் செஞ்சுக்கிறேன். உறவை பலப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு காணப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும். ஆமென். உம் வேளைக்காக கிருபையை எனக்கு, உம் வேளைக்காக பொறுமையை எனக்கு. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும். நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும். காலங்கள் காலங்கள் மாறலாம், மாறாத தேவா. காலங்கள் மாறலாம்,
மாறாத தேவா. ஆமென். என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு மாறாமல் நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது ஆமென் எனக்காக. ஹல்லேலூயா. ஓடராமா சேக்கேலரே. உம்பேளைக்காக கிருபையை எனக்கு ஆமென். பொறுமையை எனக்கு லோரே நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே, நீர் தருகிற விடுதலை தான் மெய்யான விடுதலை. உம்முடைய வேளையிலே உம்முடைய நல்வார்த்தையை எங்கள் மேல் நிறைவேற்றுவீர். உம்முடைய வேளையிலே உம்முடைய நல்வார்த்தையை எங்கள் மேல் நிறைவேற்றுவீர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, தற்காலிக விடுதலைக்காக நான் வழி மாறிடக்கூடாது, ட்ராக் மாறிடக்கூடாது. அது என் கட்ட இன்னும் என்னை இன்னும் வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவதற்கு ஏதுவான செயல்கள் என்கிட்ட வெளிவந்துடும். பின் வாங்கிடக்கூடாதப்பா. என்னைக்கோ இந்த வனாந்திரத்தை நான் கடந்திருக்க வேண்டியது, என்னைக்கோ இந்த வனாந்திரத்தை கடந்து கானானை அனுபவித்திருக்க வேண்டியது. ஆனா என்னுடைய புத்தி இனத்தினால நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையே தொடருகிறது. ஆண்டவரே, அப்படியே அப்பா கிட்ட கேளுங்க. உம்முடைய வேளையில உம்முடைய நல்வார்த்தையை என் மேல் நிறைவேற்றுவீராக, என் குடும்பத்தின் மேல நிறைவேற்றுவீராக. சிமியோன் சொன்னானே, இப்பொழுது உமது அடியேனை சமாதானத்தோடு போக விடு. என் கண்கள் கண்டதே இந்த தீபத்தை அணையாம காக்கிறது அதற்காக தானப்பா. என் கண்கள் காணட்டும், ட்ராக் மாறிடக்கூடாது. அவங்க அங்க போறாங்க, இவங்க இங்க போறாங்கன்னு சொல்லி உம்மை விட்டு தூரம் போகிற செயல்கள் எனக்கு தூரமா இருப்பதாக. உம்மை விட்டு பின்வாங்குகிற காரியங்கள் எனக்கு தூரமா இருப்பதாக, எனக்கு தூரமா இருப்பதாக. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தந்து இந்த ஜெபம் முழுவதையும் பொறுப்படுத்த தயவுக்காக நன்றி. எங்களோடு பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் பெரியவர். ஆண்டவரே, ட்ராக் மாறிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. நாங்க பின்வாங்கிறது எங்க குடும்பத்தை அது பாதிக்குது. நெடுநாளா எங்களுடைய புத்தீனத்தினால எங்கள் குடும்பம் வனாந்திரத்திலே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மன்னிப்பீராக, நீர் வழி நடத்தும். உம்முடைய நல் வார்த்தை எங்கள் மேல் நிறைவேற்றி உம்முடைய நாமம் எங்களில் மகிமைப்பட கிருபை செய். முழு இருதயத்தோடு உம்மை தேடி கண்டடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எங்களை நீர் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில யார் மத்தியில வைத்திருக்கிறீரோ அவர்களுடைய சமாதானத்தை நாடுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக. எல்லார் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும். நல்ல தகப்பனே, அப்பா, மனதார உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். உம்முடைய நல் வார்த்தை உம்முடைய பிள்ளைங்க மேல நிறைவேற்றுவீராக. சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும்.
கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.